சங்கொலி ஏட்டினை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பெரும் துணையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆறுயிர் சகோதரர் பொன்னேரி சாலை ராமு அவர்களினுடைய அருமை திருமகளுடைய திருமண விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மெய்வழிச்சாலையில் பெருஞ்சிறப்போடு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து தலைநகர் சென்னையில் நடைபெறுகிற புதுமண மக்களாம் சாலை வாசன் சாலை இளந்தங்கள் வரவேற்பு வாழ்த்தரங்கத்திற்கு வருகிறது சிறப்பித்து வாழ்த்துரைத்து அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஆறுயிர் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி அவர்களே, இந்த வாழ்த்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எனது ஆறுயிர் சகோதரர்களான தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி மணிமாறன், வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவன், மகளிரணி செயலாளர் சகோதரி திருமதி அப்பல்லோ குமரி விஜயகுமார், சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் தேவதாஸ் மற்றும் கழகத்தினுடைய பகுதி செயலாளர்கள், ஒன்றிய நகர அளவிலே உள்ள நிர்வாகிகள், நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பொழுது சிறப்பிக்கின்ற இமயம் தொலைக்காட்சி தொண்டர்களின் இதயங்களில் இமயமாக எழுந்திருக்கின்ற நமது தொலைக்காட்சியினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான தேவராஜ் அவர்கள் மற்றும் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி மணிவேந்தன், தம்பி கந்தன், பூவை கந்தன், மெஹபூப்ஜான் உள்ளிட்ட அன்புக்குரிய தோழர்களே, அருமை சகோதரிகளே, மணமகனுடைய உற்றார் உறவினர்களே, இந்த இனிய முன்னிரவு நேரத்தில் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியிலே திளைத்திருக்க எங்கள் வாழ்த்துக்களை பெற்று பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கின்ற புதுமண மக்களே, வணக்கம். மெய்வழிச்சாலையிலே ராமு அவர்களுடைய மகள் இளந்தங்களுடைய திருமணம் நடைபெற்றது. அது ஒரு புதிய உலகம், நான் பார்க்காத உலகம். கேள்விப்பட்டிருக்கிறதே தவிர அவர்கள் பின்பற்றுகின்ற நடைமுறை, கடைபிடிக்கக்கூடிய சில பண்பாடு பழக்க வழக்கங்கள் எனக்கு பெருமை பூட்டியது. ஜாதி மத எல்லைகளையெல்லாம் கடந்து அவர்கள் அந்த மெய்வழிச்சாலை என்ற பெயருக்கு ஏற்றவாறு உன்னதமான சில நெறிகளின் அடிப்படையிலே இயங்குகிறார்கள். அதனை உருவாக்கியவர் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்தவர். ஒரு புதிய உலகத்தை அவர் படைத்திருக்கிறார். அங்கே ஏறத்தாழ 3 மணி நேரம் அங்கே நாங்கள் இருந்தோம். சங்கொலியிலே பணியாற்றக்கூடிய தோழர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள். அதே போல மெய்வழிச்சாலை அனந்தர்கள் அங்கே ஏராளமாக கலந்து கொண்டார்கள். பாடல்
தமிழ் பாடல்கள் ஒலிக்க ஒவ்வொன்றையும் முறையாக அந்த திருமணத்தை நடத்தினார்கள். பகுத்தறிவு திருமணம் தான். மணமகனை அழைப்பதும் மணமகளை அழைப்பதும் பூக்களை தூவுவதும் ஒவ்வொன்றுக்கும் பாடலை பாடி அழைத்துக் கொண்டு வருவதும் இருவரும் உறுதிமொழி ஏற்பதும் வெள்ளை பூக்கள் சிவப்பு பூக்களை அந்த நன்னீர் குடங்களிலே அவர்கள் நிரம்ப வைத்து அதற்கு விளக்கம் சொல்லுவதும் வெண்மைக்கு ஒரு விளக்கமும் சிவப்புக்கு ஒரு விளக்கமும் தருவதும் அந்த நீர் மாற்றுவதற்கான ஒரு விளக்கம் தருவதும் இல்லறம் எப்படி இயங்க போகிறது என்பதை மிக நுணுக்கமான செய்தியாக தந்தபோது நான் மிகுந்த வியப்பும் ஆச்சரியமும் அடைந்தேன். அவ்வளவு அற்புதமாக அதை நடத்தினார்கள். அதை போலவே பகுத்தறிவு திருமணத்திலே உறுதிமொழி ஏற்பதைப் போலவே மணமகன் உறுதிமொழியை சொல்லி அதற்கு பிறகு மணமகனுக்கு திருமணத்திலே சம்மதமா என்று கேட்டு அவர் சம்மதம் தெரிவித்து மணமகளுக்கு சம்மதமா என்று உறுதிமொழிக்கு பிறகு கேட்டு மணமகள் சம்மதம் தெரிவித்து அந்த திருமணம் அங்கே நிறைவேறியது. ஈருடல் ஓர்வீராக எப்படி இல்லறம் தொடங்குகிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே திருமணத்தை நடத்துகிறார்கள். அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் நம் வீட்டு திருமணம், நம் குடும்பத்து திருமணம். ஆகவே நல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மணமகன் உயர்ந்த கல்வி பெற்றிருக்கிறார், ஒரு பொறியாளர். அவருடைய பண்பாடு, அவருடைய இயல்பு எல்லாத்தையும் கவனித்த போது நம்முடைய வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைத்திருக்கிறார் நம்முடைய ராமுவுக்கு என்றுதான் நான் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். அவ்வளவு சிறப்பான மணமக்களாக இருக்கிறார்கள். கண்ணை இமை காப்பதை போல இமை காக்க மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் கடமை மறவாது இந்த நம் வீட்டு புறக்குடியை அவர் பாதுகாத்து அவர்கள் நடத்துகின்ற இல்லற வாழ்க்கை இந்த இனத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அடுத்த தலைமுறையை வார்ப்பிக்கின்ற ஒரு இனிய இல்லறமாக நல்ல மக்கள் செல்வத்தை அளவோடு பெற்று அவர்கள் 100 ஆண்டு கடந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். பண்புள்ள குடும்பம், 2 குடும்பங்களும் ராமனுடைய சகோதரர்கள் அவர்கள் காட்டுகின்ற அன்பு, அதை போல மணமகனுடைய குடும்பத்தால் அவர்கள் உயர்ந்த பண்பாட்டு தளத்திலே இருந்து வருகிறார்கள். மெய்வெளிச்சாலையிலே அளவற்ற ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடிய அந்த குடும்பம். ஆகவே இந்த மணமக்கள் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்து அந்த மாநாடு செப்டம்பர் 15ஆம் நாள் காஞ்சிபுரத்திலே நாம் நடத்தினோம். அதற்கு பிறகு நான் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மங்கள நிகழ்ச்சி நம்முடைய ராமனுடைய